ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்ஜேகே ரெஸ்லிங் யூனிவர்ஸ். ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம். ஸோ எஸ் 2-3 நாளாக வீடியோ போட முடியல. ஏன் ப்ரோ இப்போ கொஞ்சம் நாளாக வீடியோ ஒழுங்காக போட முடியலன்னு சொல்லிடுச்சுன்னா, ஸோ அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நான் இப்போ அதை சொன்னோம்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். ஸோ அதை தட்டி விடுங்க. ஸோ இதுக்கு மேலே கண்டினியூவாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படி ஆச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல அலோ போடுங்க. ஸோ அப்போ தான் நான் போடுறேன், டெய்லியும் போடுறேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு நியூஸே பார்த்தீங்கன்னா சில வருடங்களாக பார்த்தீங்கன்னா காணாமல் போனால் நம்ம ஓமாஸ் இருக்காருல. ஸோ திக்கத்தட்ட அவர் காணாமல் போய் 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. பட் பார்த்தீங்கன்னா அவர் சில இண்டிபெண்ட் கம்பெனிகளெல்லாம் ஸோ மேட்சஸ் எல்லாம் ஆடி ஒரு சில சாம்பியன்ஷிப்பையுமே பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஓமாஸ் பார்த்தீங்கன்னா ஸோ WWE ஒரு புது கான்ட்ராக்டை பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கும் மேலேயாவது நம்ம நைஜீரியன் ஜெயண்ட் மாதிரி காணிக்கிறாங்களா? ஸோ இல்லைன்னா இன்னும் எத்தனை வருடங்களுக்கு ஸோ அவரை டிவியில் காணிக்க போகிறது இல்லை அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஃபைனலி நம்ம நிக்கி பெல்லா ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ஸோ இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா அவங்க ரெகுலராக WWE இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ நம்ம நிக்கி பெல்லா ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காங்க. ஸோ அதில் ஸோ அவங்க நம்ம ரியா ரிஃப்ளே கூட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு மேட்சாக இருக்கலாம், இல்லை டேக் டீம் பார்ட்னராக இருக்கலாம், ஸோ என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்க கூட டீம் அப் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆசைப்பட்டு சொல்லியிருக்காங்க. அது நடக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக கர்லிட்டோ இப்போ அவரோட சோஷியல் மீடியாவில் பேக் இன் பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை போட்டுட்ருக்காரு. ஸோ அவர் அஃபிஷியலி சொல்லிட்டாரு. ஸோ அவர் இப்போ ஃப்ரீ ஏஜெண்டாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோரா இருக்காங்களா, WWE உமன் டிவிஷனில் ஒரு ஃபியூச்சராக பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அவங்களே WWE ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ அது நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் அவங்கள WWE ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இதுக்கு மேலே நம்ம கோராஜெய்டு அப்படிங்கிற ஒரு நேமில் ஃபைட் பண்ண போகிறது இல்லை. ஸோ அவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய இண்டிபெண்டன்ட் ரெஸ்லிங்கில் ஃபைட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அவங்களுடைய இன்னொரு பேர், அதாவது இலியானா பிளாக் அப்படிங்கிற ஒரு நேமில் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஃபைட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம லோகன் பால் ஒரு இன்டர்வியூவில் இருந்திருக்காரு. ஸோ அந்த இன்டர்வியூவில் ஒரு மேட்டரை பற்றி பேசியிருக்காரு. ஸோ குறிப்பாக இந்த மணி இந்த பேங்கில் நம்ம ஜேவ்ஸோ கோடி ரோட்ஸ் விசிஸ் ஜான்சனா லோகன் பாலுக்குள்ள ஒரு டேக் டீம் மேட்ச் நடந்திருக்கும். அதில் ரொம்ப ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் ரிட்டர்ன் வந்திருப்பார்ல, அந்த சம்பவத்தை பற்றி தான் பேசியிருக்காரு. ஸோ குறிப்பாக WWE அவர்கிட்ட சொன்னது, ஸோ இப்படி இந்த மாதிரி மேட்ச் பண்ணிட்டு ஸோ நீங்கள் ஒரு எண்டில் போய் ஸோ அதாவது ரிங் சைடில் போய் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மீதியெல்லாம் அவங்க ஸ்கிரிப்ட் படி பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்ட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அவன் பாட்டுக்கு அதுமாரி போய் இருந்தேன். சடனாக உள்ள பார்த்தாச்சுன்னா ஒருத்தையும் கருப்பு கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உள்ள சீனாவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எனக்கு அந்த சமயத்தில் என் மனநிலைமை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, யாரா சீனாவை போட்டு அடிக்கிறது, என்னடா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸோ எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ சடனாக பார்த்தாச்சுன்னா உடனே பார்த்தீங்கன்னா சீனாவும் தோத்தாரு. ஸோ மேட்சும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ஆர்டர் ரிட்டர்ன் வந்திருக்காரு. ஸோ இந்த ஸ்பாட்டை ரொம்ப WWE சர்ப்ரைஸாக வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கெல்லாம் தெரியவே இல்லை. ஸோ ஆனால் என்கிட்ட சொல்லியிருக்கலாம். ஸோ அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம லோகன் பால் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம ஆர்டர் ரிட்டர்ன் வர்றது லோகன் பாலுக்கே பார்த்தீங்கன்னா தெரியலை. WWE அதுதான் அவ்வளோ சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. மேபி என்னை பொறுத்த வரைக்கும் அது ஜான்சனுக்கு மட்டும் தான் தெரியுற மாதிரி இருக்கும். ஸோ ஒருவேளை நம்ம கோடி அண்ட் ஜேவ்ஸை கூட யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆர்டர் உள்ள ஸோ நம்ம இவரை மட்டும் தானே அட்டாக் பண்ண மாதிரி இவரில் அப்படி கூட அதை ரொம்ப சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா வச்சுருக்கலாம் WWE. ஸோ இதை லோகன் பால்கிட்ட WWE சொல்லாதது லோகன் பாலுக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி லோகன் பால் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்ததாக WWE இந்த ஜூலை 26, 27 மெக்சிகோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ நடத்துகிறாங்க. சூப்பர் ஷோ அப்படிங்கிற ஒரு ஷோ பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க. ஸோ அதில் யாரெல்லாம் கலந்துக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு சில இந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா பார்த்துக்குவாங்க. ஸோ இந்த ஒரு நேம் தான் WWE இந்த மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஷோ நடத்திருந்தாங்க. சூப்பர் ஷோ டன் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நடத்திருந்தாங்க. ஸோ இப்போ இந்தியாவில் ஷோ நடத்தாமல் ஸோ அதுவும் மெக்சிகோக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட தாட்டை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது WWE தான் இவங்களால டைட்டில் ஜெயிக்க முடியல. ஆனால் AAA போய் பார்த்தீங்கன்னா நம்மள ஹுமர்டோ கர்லியோ அண்ட் ஏஞ்சல் கார்ஸா ஸோ நியூ ட்ராக் டீம் சாம்பியன்ஸாக மட்டும் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க மட்டும் தான் ஆயிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ட்ரிக் வில்லியம்ஸும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பியனாக பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அன்னைக்கு ஒரு நாள்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம WWE சேர்ந்த 3 பேர் அங்கே சாம்பியன் ஆயிருக்காங்க. ஸோ இப்போ AAAவும் WWE ஒன் ஆஃப் த கம்பெனி ஆயிடுச்சு. ஸோ ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறதுனால ஸோ இங்கே இருக்கிற ரெஸ்லர்ஸ் அங்கே ஃபைட் பண்ணிட்டு மட்டும் தான் செய்வாங்கன்னு நினச்சோம். பட் அங்கே பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸாக கூட ஆகுறாங்க. ஸோ இன்னும் இதுக்கு மேலே ஸோ அங்கே இருக்கிற ரெஸ்லர்ஸ் இங்கேயும் ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே இருக்கிற ரெஸ்லர்ஸ் அங்கேயும் போய் ஃபைட் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ அடுத்ததாக இந்த மேட்ச் அஃபிஷியல் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் நடக்கிற மண்டே நைட் ட்ராவில் நம்ம கோடி ரோட்ஸுக்கும் நம்மளுடைய ஜெவுசைக்கு வந்து செமி ஃபைனல் கிங் ஆஃப் த டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ இன்றைக்கி இவங்க 2 பேருமே வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஸோ இதுக்கான செமி ஃபைனல் மேட்ச் வந்து அடுத்த வாரம் நடக்கிற மண்டே நைட் ட்ராவில் கோடி ரோட்ஸுக்கும் நம்ம ஜெவுசைக்கும் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ இதில் அதிகபட்ச வாய்ப்பு வெற்றி பெறது நம்மளுடைய கோடி ரோட்ஸ் தான். ஸோ அடுத்ததாக ஃபைனல் வந்து ஏஜே ஸ்டைல் வந்து த நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக பார்த்தீங்கன்னா ஆகிட்டாரு. ஸோ இது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. பட் ஆயிட்டாரு. ஸோ இதுக்கு மேலே நம்ம ஏஜி ஸ்டைல் ஒரு சாம்பியனாக எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து இது ஒரு அஃபிஷியல் நியூஸு, அதுவும் ரொம்ப சேடான ஒரு நியூஸ்ன்னு சொல்லலாம். நம்மளோட லியோ மார்கனுக்கு வந்து இப்போ ஒரு இன்ஜுரி ஆயிருக்கான். ஸோ லெஜிட்மேட்லி டிஸ்லோகேட்டட் ஹேர் ஷோல்டர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட ஷோல்டர் வந்து டிஸ்லோகேட் ஆகிருக்கு. ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு ஒரு இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்லோகேட் ஆகிருக்குன்னா அது ஈஸியாக அப்படின்னு அவங்க ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ மேபி அவங்க நெக்ஸ்ட் வீக்கில் கூட மேட்ச் பண்ணலாம். ஸோ பார்ப்போம் அது எந்த அளவுக்கு சீரியஸாக இருக்குன்னு தெரில அப்படிங்களா. ஸோ இப்போ அவங்களுக்கு ஒரு இன்ஜுரி ஆயிருக்குன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக நம்ம இப்போ மெயின் ஈவென்ட் நியூஸ்க்கு வந்துட்டோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பண்ணலாம் அதில் போடுங்க. அப்போ தான் நான் போடுற டெய்லியும் போடுற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ அதாவது இப்போ நம்ம ஜேவ்ஸ் வந்து அவரோட வேலிடேட்டில் வந்து தோத்துட்டாரு. ஸோ அதை வந்து நிறைய பேர் தலை ஏற்றுக்க முடியல. ஸோ அவங்க அப்பாலாம் வந்து கதறிக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ ரொம்ப சேடான ஒரு விஷயம் தான். ஸோ இருந்தாலும் இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த டைட்டில் நம்ம ட்ரிபிள் கேச்சே வந்து ஃபோர்ஸ் பண்ணி வந்து ஜேவ்ஸோ தோக்க வச்சிருக்காரு. ஸோ அதுக்கான காரணமாக என்ன சொல்லப்படுது கேட்டீங்கன்னா, ஸோ குந்தருக்கும் கோல்டுபர்க்குமான மேட்சை வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்ல பார்த்தீங்கன்னா ஸோ நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி WWE பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் காரணமாக வச்சு தான் ஸோ நம்ம ஜேவ்ஸ் வந்து டைட்டில் தோக்க வச்சிருக்காங்க. ஸோ இது ஒன்றும் விருப்பப்பட்டு நடக்கலையா. ஸோ சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக ஸோ ஜேவ்ஸே தோக்க வச்சிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் ரீசனபிள் தான். ஸோ நிறைய பேர்த்தால வந்து இது ஏற்றுக்க முடியாது. ஏன்னா பிஸ்னஸ் வைஸாக பார்த்து இருந்துச்சுன்னா ஸோ இப்போ நம்ம ட்ரிபிள் கேச் பண்ணது வந்து கரெக்ட் தான். ஸோ அதெல்லாம் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்க ஒரு மேட்சுக்காக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அதுதான் நடந்துருச்சியா அப்படின்னாச்சுன்னா ஸோ அதுதான் உண்மை. இப்போ அதுதான் நடந்திருக்கு. இன்னைக்கு நடந்த மண்டே நைட் ட்ராவில். ஸோ இன்னைக்கு நடந்த மண்டே நைட் ட்ராவில் வந்து நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி ஸோ கோல்டுபர்க் வந்து ஷாக்கிங்லி ரிட்டர்ன் வந்து நம்மளுடைய கந்தர் வந்து சேலஞ்ச் பண்ணிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்சை உடனே அஃபிஷியல் பண்ணிட்டாங்க. சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ கோல்டுபர்க் விசஸ் கந்தருக்கான வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்சையும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ புரியுதா உங்களுக்கு ஜெயோசாவை ஏன் சடன்லி வந்து தோக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ இதுதான் ரியல் ரீசனாக பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. கண் முன்னே நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஆதாரத்தின்படி பார்த்தாச்சு. ஸோ இதனால் வந்து இப்போ ஜேவ்ஸோட மார்க்கெட்டும் அடிபட போகிறதில்ல. ஃபேன்ஸ் மத்தியிலேருந்து அவரோட கிரேஸும் குறைய போகிறது கிடையாது. ஸோ WWE அவரை அப்படி விட போகிறது கிடையாது. கண்டிப்பாக இதுக்கு மேலேயும் அவருக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.